अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ஜெயன் விஜயன் என்ற 2 விஷ்ணு தூதர்கள் 4 முனிவர்கள் சனகாதி முனிவர்களால் சபிக்கப்பட்டார்கள். அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? ஜெயன் விஜயன் எவ்வாறு 4 முனிவர்களால் சபிக்கப்பட்டார்கள்? இந்த எபிசோடு, இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? இல்ல இன்னைக்கு 2 ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் நமக்கு என்ன, பாகவதம் என்ன சொல்லி கொடுக்குது? இந்த 2 ஸ்லோகத்தோட நோக்கம் என்ன? யத்சேவயாச்சரணபத்ம பவித்ரரேணும் சத்யக்ஷாதாக்ஷாதாகில பலம் பிரதிகுலப்தசீலம் நசீவிக்ரதம் அபிமாம் விஜஹாதி யஸ்யாஹா பிரேக்ஷாலவார்த்தையுதரே நியமான் பகந்தி. இது இந்த ஸ்லோகம் பகவான் சொல்ற. இந்த ஸ்லோகம் பகவான் விஷ்ணு 4 குமாரர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் 4 குமாரர்கிட்ட பகவான் பேசுறார். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இங்க இந்த ஸ்லோகத்தை பகவானே நேருக்கு நேரா இந்த 4 குமார்கிட்ட பேசுறாரு. இது வைகுண்ட லோகத்துல நடக்குது. வைகுண்ட லோகத்துல இந்த 4 குமார்கள் உள்ள போன போது ஜெயன் விஜயன் 2 வாயில் காப்பாளர்கள், இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்க இந்த அத்தியாயத்துல, ஜெயன் விஜயன் 2 வாயில் காப்பாளர்கள் அந்த 4 பிராமணரை தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்ப கோவம் சமைச்சிட்டாங்க. அப்ப அங்க பகவான் வர்றாரு. ஏன்னா வைகுண்டபதி அவர் தானே, வைகுண்டேஸ்வரர், வைகுண்டநாதன். அவர் வெளியில வர்றாரு. வெளியில இந்த 4 குமாருக்கு பகவான் பேசுறாரு. பேசுறதுல மன்னிப்பு கேட்கிறார். பாருங்க, பகவான் பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுள். அவர் யாருக்கையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பாருங்க, இதுதான் பகவானுடைய தெய்வீகமான குணம். பகவான் மேல எந்த தவறும் கிடையாது, ஆனா அவர் மன்னிப்பு கேட்கிறார். நம்ம தவறே பண்ணாலே மன்னிப்பு கேட்க மாட்டார். பகவான் தவறு பண்ணிட்டு பண்ணவே இல்லை, மன்னிப்பு கேட்கிறாரு இல்லையா? அதுதான் பகவானுடைய தெய்வீகமான குணம். அது 4 குமாரர்கிட்ட பகவான் சொல்றாரு, என் சேவர்கள் செய்த தவறு என்னையே சாரும். இப்போ நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்கான், அவன் தப்பு பண்ணிட்டா என்ன சொல்லுவான்? அந்த வீட்டு வேலைக்காரன் அப்படி பண்ணிட்டான், அந்த எஜமான சரியா அவரை பாத்துக்கல, ஒழுங்கா கவனிச்சுக்கல, ஒழுங்கா நடத்தல இல்லையா? அப்ப அந்த எஜமானுக்கு மேலதான் சாரும். அப்ப பகவான் என்ன பண்றாரு? வலிய தன்மையில போட்டுன்றாரு. இந்த ஜெயன் விஜயன் 4 குமாரர்களை தடுத்து நிறுத்தினதுனால பகவான் என்ன சொல்றாரு? அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னுடைய தூதர்கள் உங்ககிட்ட முறை தவறி நடந்துகிட்டதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்ன மன்னிச்சிருக்க அப்படின்னு இந்த குமாரர்கள் நடுக்கிறாங்க. இன்னும் பகவான் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுதான் வைஷ்ணவம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இங்க பகவான் என்ன சொல்றாரு? நான் எனது பக்தர்களுக்கு தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால். பகவான் என்ன சொல்றாரு? பகவான் தன் பக்தனுக்கு தொண்டனா இருக்கேங்கிறார். உண்மையில நாம தான் பகவானுக்கு தொண்டனா இருக்கணும். நாம தான் பகவானுக்கு தொண்டனா இருக்கணும். ஆனா பகவான் என்ன பண்றாரு? அடியாருக்கு அடியாவராக, எளியோருக்கு எளியவன் ஆயிடுறாரு. பகவான் பரம புருஷோத்தம்னா முழுமுதற் கடவுள். அவர் யாருக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் அவருக்கு சேவை பண்ணணும். ஆனா தன்னிடம் அன்பு செய்யக்கூடிய பக்தன் இடத்துல பகவான் என்ன பண்றாரு? அவருக்கு சேவகன் ஆயிடுறாரு. பகவான் சொல்றாரு, நான் எனது பக்தர்களுக்கு தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால். அதுக்கு மேல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாரு? பகவானுடைய தாமரை திருப்பாதம், அதாவது நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ற காரணத்தினால எனது தாமரை திருப்பாதம் மிகுந்த புனிதம் அடைந்து அனைத்து வகையான பாவங்களையும் உடனடியாக நீக்குகின்றன.
இங்க கிருஷ்ணர் என்ன சொல்லல, நான் கடவுளா இருக்கேன், நான் கடவுளா இருக்கிறதுனால என்ன ஒருத்தர் சரணடைஞ்சாங்க அப்படின்னா என் என் தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சா அவங்க பாவம் எல்லாம் போயிடும். அப்படி தன்னுடைய பெருமிதத்தை அவர் சொல்ல. ஆக்சுவலி அந்த அது சொல்றதுக்கு பகவானுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பகவானுக்கு நான் முழுமுதற் கடவுள், யார் என்ன சரணடைகிறாங்களோ அவங்க எல்லா பாவத்தையும் விடுபடுவாங்க. சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷாமி மாசுச்ச. இது எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதையில. பகவத்கீதை என்ன சொல்றாரு? எல்லா தர்மத்தையும் விட்டு யார் என்ன சரணடைகிறாங்களோ அவங்கள எல்லா பாவத்திலிருந்து நான் போக்கிடுவேங்கிறாரு. அதற்கான காரணம் என்னங்கிறது பாகவத்துல சொல்றேன். பாகவத்துல என்ன சொல்றாரு? நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனாலதான் என் தாமரை திருப்பாதத்துக்கு அந்த சக்தி இருக்குங்கிறாரு. அப்போ பகவான் பக்தர்கள் எங்க வச்சிருக்காரு பாரு. பகவான் பக்தர்கள் எங்க வச்சிருக்காங்க? தனக்கு மேல ஒரு படியில வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு பகவான்கிட்ட பணிவு இருக்குன்னா, பகவான் கிருஷ்ணர்கிட்ட எவ்வளவு பணிவு இருக்குன்னா, எவ்வளவு கருணை குணம் இருக்குன்னா, எவ்வளவு தெய்வீகமான குணம் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். எனது சேவகனுக்கு நான் சேவகனா இருக்கேன், அப்படி அவங்களுக்கு நான் சேவை பண்றதுனாலதான், நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனாலதான் என்னுடைய தாமரை திருப்பாதம் மிகுந்த புனிதம் அடைந்து அனைத்து வகையான பாவங்களையும் உடனடியாக நீக்குகின்றது. இவ்வாறான தன்மையினை நான் பெற்றிருப்பதனால் லக்ஷ்மி தேவி கூட என் தாமரை திருப்பாதம் விட்டு விலகிறது இல்ல. லட்சுமி தேவி நான் கண்டுக்கலைன்னா கூட, பகவானுக்கு லட்சுமி மேல பெரிய அட்டாச்மெண்ட் எல்லாம் கிடையாது. பகவானுக்கு அவர் எல்லாத்திலையும் அவர் தண்ணில் திருப்தி அடைபவர். பகவானை யாரும் வெளியிலிருந்து திருப்திப்படுத்த வேண்டாம். அவர் தண்ணில் திருப்தி அடைபவர். அவருக்கு எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்ப லட்சுமி தேவி மேல கூட பகவானுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்ப அட்டாச்மெண்ட் இல்லாத ஆள் மேல ஒருத்தர் அட்டாச்மெண்டா இருக்காரு. பகவானுக்கு லட்சுமி மேல பற்றுதல் இல்ல. இங்க அடுத்த வரையில் என்ன சொல்றாரு பகவான்? என்ன சொல்றாரு? இவ்வாறாக நான் வைஷ்ணவருக்கு சேவை செய்யறதுனால, என் தாமரை திருப்பாதம் புனிதம் அடைந்திருக்கிறதுனால லட்சுமி தேவி எந்த விதமான பற்றில்லாதவனா இருந்த போதும், லட்சுமி கிட்ட நான் பற்றில்லாம இருந்தா கூட அவர் என்னை விட்டு நீங்குவதே இல்லை. ஆனால் பிறர் அவரது எழிலை கண்டு புகழ்ந்து அவரிடமிருந்து சிறிதளவு கருணையை பெறுவதற்காக புனிதமான விரதங்களை மேற்கொள்ளும். நிறைய பேர் லட்சுமி நோன்பு இருப்பாங்க. லட்சுமி விரதம் எப்படியா லட்சுமியோடைய கடைக்கன் பார்வை நம்ம மேல பற்றாதா? காரடையான் நோன்பு எங்க வீட்டுல எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சின்ன வயசுல. வரலட்சுமி விரதம், காரடையான் நோன்பு, லட்சுமி பூஜை இதெல்லாம் பண்றாங்க. எதுக்கு? எங்களுக்கு லட்சுமியோட கடாட்சம் வேணும். சுமங்கலி பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு ரவிக்க பிட்டு எல்லாம் கொடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க. அந்த லட்சுமியோடைய கடாட்சம் வேணும்னு இந்த உலக மக்கள், பெரும்பாலான மக்கள் லட்சுமி தேவியே கதின்னு இருக்காங்க. சுத்தி சுத்தி வருவாங்க லட்சுமி தாயார் சன்னிதியில போய், எப்படியா தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சிடாதா? ஆனா அந்த தாயார் யாருடைய தாமரை திருப்பாத்துல இருக்காங்க? பகவானுடைய தாமரை திருப்பாத்துல. ஏன் பகவானுடைய தாமரை திருப்பாத்துல அவ்வளவு பற்றுதல் கொண்டிருக்காங்க? பகவான் அவங்க மேல பற்றுதல் கொள்ளலைனாலும் ஏன் பற்றுதல் கொண்டிருக்காங்க? ஏன்னா அந்த தாமரை திருப்பாதம் அவ்வளவு புனிதமானது. அது ஏன் புனிதமானது? அது பகவான் சொல்றாரு, அவர் என்னுடைய தாமரை திருப்பாதங்கிறதுனால புனிதமானது இல்ல, நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்றதுனால அது புனிதமானது. அப்ப பகவான் வைஷ்ணவருக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம் கொடுத்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகான பிரார்த்தனை. சோ பொருளுள்ள கோப்பா என்ன சொல்றாரு? தனது தாமரை திருப்பாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு காரணமே தனது பக்தன் மீது தான் வைத்திருக்கும் நேசமே காரணமாகும் என்று ஒப்புக்கொள்கிறார். இதுதான் காரணம். இந்த பாசத்தின் காரணத்தினாலேயே அதிர்ஷ்ட தேவதை அவரை விட்டு விலகுவதில்லை. பகவானுடைய பக்தியா இருக்கிறதுனால அந்த பக்தருக்கு தெரியும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் எவ்வளவு பேர் சரணடைச்சிருக்காங்க, அப்ப நானும் அதில் அடைக்கலம் கொள்ளணும். ஆனா அவங்களும் அதை விட்டு விலகிறது. நாகம் ததாத்மேஜமான கவேதிதானேன
யோதத் பிரதம் லுப்தமரம் ததுபுன்முகேன யத் பிராமணஸ்ய முகஸ்த சரதோனுகாசம் துஷ்டஸ்ய மைய அபகிதே இஜகர்ம பாலை. அடுத்தது என்ன சொல்றாரு? யாகத்துல யாகத்துல ஒருத்தர் யாகம் செய்யறாரு அப்படின்னா, ஒருத்தர் யாகம் செய்யறாருன்னா அந்த யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கப்படுதோ அது விஷ்ணுவுக்கு. யக்ஞா அப்படின்னாலே விஷ்ணு. யக்ஞம் யக்ஞா அப்படின்னா விஷ்ணு. விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் யக்ஞா. எந்த யஜ்ஞம் பண்ணாலும் அந்த யாகம் வந்து விஷ்ணுக்கு தான் அர்ப்பணிக்கப்படுது. விஷ்ணுவோட திருப்திக்காக தான் யஜ்ஞம்ங்கிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் யஜ்ஞம் சொன்னாலே விஷ்ணுவோட திருப்திக்காக தான். அப்ப அந்த யஜ்ஞசாலையில யாக குண்டத்துல யாகசாலையில அந்த யாக குண்டத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அது விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கிறதா. நெய்யை விட்டு அதுல வந்து தானியங்கள், அதுல என்னெல்லாம் பழங்கள் என்னெல்லாம் ஆஃபர் பண்றாங்களோ யாகசாலையில யாக குண்டத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கிறதா. ஏன்னா விஷ்ணு தான் யஜ்ஞா. யஜ்யபித் யஜ்யபித் யஜ்யி யஜ்யபித் யஜ்ய சாதனக. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த ஸ்லோகம் வருது. யஜ்யம்னாலே விஷ்ணு, யஜ்யோவை விஷ்ணு. யாகம் சொன்னது விஷ்ணுவுக்கு செய்யறதா. யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா ததக்கம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சாரம். விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் ஒருத்தர் செயலாற்றுறாங்களோ அவங்க அந்த செயல்வினில மாட்டிக்கிறதே இல்லை. அது நல்ல செயலோ தீய செயலோ எந்த ஒரு செயலா இருந்தாலும் விஷ்ணுவுடைய திருப்திக்காக செயலாற்றுமோ அது புனிதமானது. விஷ்ணுவோடைய திருப்திக்காக செயலாற்றுவது அல்லது பகவான் கிருஷ்ணனுக்காக செயலாற்றுவது நல்ல தீய செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது உன்னதமானது. அது வந்து கிருஷ்ண உணர்வுல செயலாற்றக்கூடியது. எந்த ஒரு செயலும் பகவானை திருப்திக்காக செய்தா அது ரொம்ப ரொம்ப மங்களமானது, உன்னதமானது. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த செயல் நம்மளை பந்தப்படுத்தும். அந்த செயல் வந்து பந்தப்படுத்தும். அப்போ யாகத்துல என்னெல்லாம் விஷ்ணுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அதனால கூட பகவான் திருப்தி அடைகிறது இல்லையா. என்ன சொல்றாரு? அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. எனக்கு யாகத்துல நிறைய பிராமணர்கள் யாக குண்டத்துல நல்ல நெய்யை விட்டு அது வந்து ஆவிர்வாகம், அதுல வந்து பூர்ணாகுதி, தானியங்கள், பலகாரம் எல்லாம் போடுவாங்க யாகத்துல. ஸ்வீட் ரைஸ், பாயசம். அதுல கூட பகவான் மகிழ்ச்சி அடைகிறது இல்ல. என்ன, பகவானுடைய மகிழ்ச்சிக்கு தான் இது பண்றோம். பகவான் எதுல மகிழ்ச்சி அடைகிறாரு? ஒரு பிராமணர் யாகசாலை வச்சு யாகத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கிறாரோ அது விஷ்ணுவுக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றாரு? அதுல கூட நான் முழு திருப்தி அடைகிறது இல்ல. அப்ப எதுல திருப்தி அடைகிறாரு? எப்ப பகவான் முழு திருப்தி அடைகிறாரு? தமது செயல்களின் பலன்கள் அனைத்தையும் முற்றிலும் எனக்காகவே அர்ப்பணித்து விட்டவர்களும் எனது பிரசாதத்தினால் எப்பொழுதும் திருப்தி அடைந்திருப்பவர்களுமான அந்தணர்களுக்கு அளிக்கப்படும் சுவை மிகுந்த நறுமணம் கமர்ந்த நெய் ததும்பிய வழியில் நிவேதனத்தில் பெறுவது மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு பிராமணனுக்கு உணவு கொடுத்தா பகவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனக்கு உணவளிப்பதை விட பகவான் என்ன சொல்றாரு? ஒரு யாகத்துல எனக்கு உணவளிப்பதை விட எனக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணித்து, எனக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணித்து யாரொருத்தரு தனது மனம் புத்தி செயல்ல என்னுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்காரோ அந்த பிராமணருக்கு வைஷ்ணவருக்கு ஒருத்தர் பிரசாதம் கொடுக்கறதுனால நான் முழு திருப்தி அடைந்து பெரிதும் மகிழ்ச்சி. கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட், கம்ப்ளீட்லி ஹாப்பி. எப்போ சந்தோஷமா இருக்கு. இப்ப பகவான் பக்தர்கள் எங்க வச்சிருக்காரு? தன் சிரசுக்கு மேல, தலைக்கு மேல வச்சிருக்காரு. தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாரு. தனக்கு உணவளிக்கிறத விட தன் பக்தனுக்கு பிரசாதம் கொடுக்கறத பகவான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ரெண்டாவது, ஒரு அந்தனருக்கு ஒரு பிராமணருக்கு என்னென்ன நம்ம உணவு அளிக்கிறோமோ அது பகவானுக்கு கொடுக்கறதா. பகவானுக்கு கொடுக்கறதா அர்த்தம். ஏன்னா அப்பதான் பகவான் திருப்தி அடைகிறார். அந்தனர் அல்ல பிராமணா சும்மா பிறப்பால பூணூல் போட்ட பிராமணர் அல்ல. ஓ அப்படின்னா பிராமணர்களை பிறப்பால பூணூல் போட்டு பிறப்பால பிராமணரா தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்களோ, பிறப்பால தன்னை பிராமணரா அடையாளப்படுத்திக்கிறவங்களோ பூணூல் போட்டவங்கள பத்தி இங்க பேசல. என்ன சொல்லியிருக்கு இந்த வார்த்தை? தமது செயல்களின் பலன்கள் அனைத்தையும் முற்றிலும் எனக்கே அர்ப்பணித்து விட்டவர்களும். தனது செயல்களில் பலன்களை அனைத்தையும் முற்றிலும் எனக்கே அர்ப்பணித்து விட்டவர்களும்
எனது பிரசாதத்தினால் எப்பொழுதும் திருப்தி அடைந்திருப்பவருமான அந்தணர்களுக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அந்தணர் கிடையாது. ஹோட்டல்ல போய் நல்லா ஸ்பேஸா ஒரு ஃபில்டர் காஃபி கொடுக்கும் அப்படின்னு ஒரு அந்தணர். நோ. சோ யார் பிராமணர், யார் அந்தணர்? பகவானுடைய பிரசாதத்தினால மட்டுமே திருப்தி அடைபவர், தனது வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணித்தவர், அவர்தான் பிராமணர். அன்னபூர்ணால இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும், வத்த குழம்பு ஊரே மணக்கும்னு சொல்றவங்க பிராமணர் ஆயிடுங்க. எங்க கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் அன்னபூர்ணா ஹோட்டல். அங்க ஹோட்டல்ல அந்த வத்த குழம்பு வச்சு அந்த ஏரியாவை மணக்கும். ஆனா அதனால ஒரு பிராமணர் கவர் பண்ணக்கூடாது. அவர் பகவானுக்கு என்ன பிரசாதம் நிவேதனை பண்ற அதுல கவர் பண்ணணும். அந்த மனம், அந்த சுவை, அதுல ஒரு திருப்தி அடையும். அவர் தான் பிராமணன். அந்த மாதிரி பிராமணர் தான் இங்க பகவான் சொல்றாரு. சும்மா பிறப்பால் ஒரு பிராமணன் இங்க பகவான் சொல்லல. பிறப்பால தன்னை பிராமணன் அடையாளப்படுத்திக்கிறவங்களையோ, பிராமண தகுதியே இல்லாம பிராமணன் சொல்றவங்களை பத்தி இங்க பேச்சிருக்கே இடம். இங்க 2 வார்த்தை பகவான் கிளியரா சொல்லிட்டாரு. தமது செயல்களின் பலன்கள் அனைத்தையும், தனது செயல்களின் பலன்களை அனைத்தையும் எனக்கு முற்றிலும் எனக்கு அர்ப்பணித்து விட்டவர்களும், எனது பிரசாதத்தினால் எப்பொழுதும் திருப்தி அடைந்திருப்பவர்களுமான அந்தணர்கள். இது அண்டர்லைன், இந்த வேர்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா கலியுகத்துல யார் எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ இந்த 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 வகுப்பு நம்ம ரெக்கார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி நம்ம சோசியல் மீடியால போடுறோம். யார் வேணாலும் கட் பண்ணி என்ன வேணாலும் பேசலாம். பாத்தீங்களா? பிராமணரை இகழ்ந்து பேசுறாங்க, பிராமணரை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா முன்ன பின்னோட வெட்டிடுவாங்க, தலையும் வெட்டிடுவாங்க, வாழையும் வெட்டிடுவாங்க. இந்த சமூக வலைதளங்கள் ரொம்ப ஆபத்தானது. சமூக வலைதளம் ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னா, நமக்கு தேவையான விஷயத்தை கட் பண்ணி எடுத்து பேசலாம். இப்போ இந்த வீடியோ ஒரு மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசுற வீடியோ இந்த பாகவதம் கிளாஸ் 1 hour ஓடுதுன்னா, யார் வேணாலும் இதை 10 நிமிஷத்துக்கு கட் பண்ணி எடுக்கலாம், 5 நிமிஷம் கட் பண்ணி எடுக்கலாம். அதை எடுத்து அது ஒரு சர்ச்சைக்கு உண்டான விஷயமாக்கலாம். பாத்தீங்களா? இங்க பிராமணரை இகழ்ந்து பேசுறார்கள், பாத்தீங்களா இங்க பிராமணரை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனா உண்மை என்னன்னு 1 மணி நேரம் கேட்டதான். சோ இதுதான் பாயிண்ட். இங்க பாயிண்ட் என்னன்னா, யார் பிராமணர், யார் பிராமணர் இல்ல. பகவானுக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணித்து எப்போதும் பகவான் சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதை தவிர வேறு வேலை இல்லை அப்படின்னு வாழ்றவர் தான் பிராமணர். பிரம்மஜான திதி பிராமணன், தன்னை உணர்ந்தவரே பிராமணன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், இவர்தான் பிராமணன். அப்ப யார் பிராமணர் அல்லாதவங்க? பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அந்த குலத்துக்கான செயலில் ஈடுபடாம, அதுக்கான அறிவை வளர்த்து கொள்ளாம, பிறப்பால் தன்னை அடையாளப்படுத்தணும் பிராமணர் இருக்கு. இதுதான் பாயிண்ட். அப்ப எந்த மாதிரி பிராமணர்களுக்காக பகவான் திருப்தி அடைகிறாரு? எந்த மாதிரி பிராமணருக்கு பிரசாதம் கொடுத்தா பகவான் திருப்தி அடைகிறாரு? தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து முழுவதும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பிராமண வைஷ்ணவர், அவருக்கு பிரசாதம் கொடுக்கறதுனால பகவான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றார். எனக்கு பிரபுபாத் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு முசல்மான். ஹரிதாஸ் தாக்கூர் 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்பால் ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்தவர். ஆனா அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு நாமாச்சாரியன் பேர் கொடுத்திருக்காரு. நாமத்துக்கு ஆச்சாரியர். பிறப்பால் முசல்மான் குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆனா எப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிச்சுட்டே இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அவரு 24 hours 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் பகவான் நாமத்தை ஓதிட்டே இருக்காரு ஹரிதாஸ் தாக்கூர். அதனால சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாமாச்சாரியன்னு, நாமத்துக்கு ஆச்சாரி. அப்போ ஒரு நாள், இது உண்மையா நடந்த சம்பவம் 500 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் இங்க பிரபுபாத் பொருள் எழுதிக்கு. அத்வைத பிரபு அவங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தா பண்ணார். அத்வைத ஆச்சாரியர் அவங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தா பண்ணிட்டு, இந்த ஸ்ராத்தா பண்றது என்ன பண்ணா, பிராமணருக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பாவுடைய திதி வருது, அம்மாவுடைய திதி வருதுன்னா, பிராமணர் கூப்பிட்டு
தர்ப்பணம் செஞ்சு அவங்க அரிசி வாழைக்கெல்லாம் கொடுத்து பிராமண போஜனம், பிராமணர் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு சாதம், பருப்பு, நெய், கூட்டு, பொரியல், வடை, பாயசம், பெரிய விருந்து இந்த பிராமணர் கொடுப்பாங்க. பிராமணர் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு அவருக்கு தட்சணை கொடுத்து, அவருக்கு அரிசி வாழைக்காய் எல்லாம் கொடுத்து தட்சணை கொடுத்து, அவருக்கு பாதுகை கொடையெல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு பிராமணனுக்கு சேவை பண்றது மூலமா அந்த முன்னோர்களுக்கு அதற்கான அந்த பிராமணனுடைய ஆசீர்வாதம், பிராமணனுடைய ஆசீர்வாதத்தினால அந்த முன்னோர்கள் பாவகரமான வாழ்க்கையில இருந்தாலும் விடுபடுவாங்க. இது ரெகுலரா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க சமயத்தடங்கு என்னன்னா, பிராமணர்களுக்கு வழிபடுறது. பிராமணர்கள் யார் வழிபடுறா? பகவானே வழிபடுறார். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண கிதாய ஜெகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ. பகவான் எப்பொழுதும் பசுக்களுக்கும் பிராமணனுக்கும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே தேவர்களால் ஆராதிக்கப்பட்டு இருக்காரு. தேவர்களால் ஆராதிக்கப்பட்டிருக்கிற பகவான் பசுக்களையும் பிராமணனையும் வழிபாடு பசுக்களுக்கும் பிராமணனுக்கும் பிரியமானவர். அப்போ அத்வைத பிரபு என்ன பண்ணாரு, அவங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தா கொடுக்கும்போது பிராமணர்லாம் கூப்பிட்டு, இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்கு. இன்னைக்கும் எங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க அப்பாவோட திதி வந்ததுன்னா பிராமணரை கூப்பிட்டு வீட்டுல வச்சு தர்ப்பணம் பண்ணி, அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மறந்துட்டேன். இல்ல திதி இல்ல, அதுக்கு எங்க இதுல ஒரு பாஷை உண்டு, ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கு அதுக்கு இன்னும் பிராமணான்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த போஜனம் சொல்லுவாங்க. இன்னொரு பிராமணா குஞ்சவிருத்தி இல்ல, குஞ்சவிருத்தி இல்ல, சரி எனக்கு ஞாபகம் வரல. அந்த பிராமணாக்கு ஒரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. என்ன பிராமணர்கள் நிறைய கேட்டகரி இருக்காங்க, விப்ரா, பண்டிதா, அது மாதிரி இந்த பிராமணா சமிஷ்டி பிராமணர் என்ன சொல்லுவாங்க. அந்த இதுக்காகவே வருவாங்க. ஒரு 4 பிராமணா வருவாங்க. அந்த திதி அன்னைக்கு ஒரு மெயின் பிராமணர் இருப்பாரு. அவர் தர்ப்பணம் பண்ணிடுவாரு. இந்த 4 பிராமணர் உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு, இது ஒரு சமய சடங்கு. அந்த திதி அன்னைக்கு அந்த பிராமணருடைய ஆசீர்வாதம் பெற்று இந்த முன்னோர்களுக்கு. ஆனா இங்க அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அத்வைத ஆச்சாரியர் பிராமண குலத்துல பிறந்தவர். ஹரிதாஸ் தாக்கூர் யவன குலத்துல பிறந்தவர், முசல்மான் குலத்துல பிறந்தவர். அத்வைத ஆச்சாரியர் அவங்க அப்பாவுக்கு ஸ்ராதா பண்ணிட்டு முதல் தட்டு, முதல் பிளேட், ஃபர்ஸ்ட் பிரசாதம் ஹரிதாஸ் தாக்கூர் கொண்டு வர. ஹரிதாஸ் தாக்கூர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு கொண்டு முன்னாடி வைக்கிறாரு. சுத்தி எல்லா பிராமணரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அந்த இடத்துல நிறைய பிராமணர்லாம் இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் பகவானுக்கு ஆஃபர் பண்ண பிரசாதத்தை முதல்ல ஹரிதாஸ் தாக்கூர் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு அத்வைதாசர். ஹரிதாஸ் கேட்கிறாரு, அத்வைதரே என்ன பண்றீங்க? நீங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவரு, நீங்க போய் எனக்கு முதல் மரியாதை பண்றீங்க, எனக்கு முதல்ல பிரசாதம். நான் ஒரு நீச்சர், நான் ஒரு யவன குலத்துல பிறந்தவன், நான் ஒரு முசல்மான் குலத்துல, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. முதல் பிரசாதம் சாப்பிட அருகதை எனக்கு கிடையாது. நீங்க அந்த பிராமணருக்குள்ள கொடுக்கணும். அவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்கள விட்டுட்டு எனக்கு கொடுக்குறீங்களே. அப்ப ஹரிதாஸ் அவர் சொல்ற, சரி. அத்வைத பிரபு என்ன சொல்றாரு, அத்வைத பிரபு பார்த்து ஹரிதாஸ் அத்வைத பிரபு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன இது ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னா, ஹரிதாஸ் தாக்கூர் அத்வைத பிரபுவிடம் பிறப்பினா, ஹரிதாஸ் தாக்கூர் ஃபர்ஸ்ட் ஹரிதாஸ் தாக்கூர் பேசுற. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்ற, நான் பிறப்பால ஒரு முசல்மான், எனக்கு என்ன தகுதி இருக்கு முதல் பிரசாதம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு பணிவுனால சொல்ற. பணிவுனால சொல்ற. அதுக்கு அத்வைதர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுனால 1,00,000 பிராமணருக்கு உணவு வழங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும். 1,00,000 பிராமணர். ஹரிதாஸ் தாக்கூர் அவருக்கு பிரசாதம் கொடுக்கறதுனால 1,00,000 பிராமணருக்கு பிரசாதம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கிறது. அப்போ ஒரு வைஷ்ணவர், ஒரு தூய பக்தர் பிராமணருக்கு மேல, அதான் வைஷ்ணவ பிராமணர். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால ஒரு சூத்திர குலத்தில, ஒரு கீழ் குலத்தில பிறந்திருந்தாலும் அவர் சைதன்ய மகாபுடைய கருணையால, பக்தி தொண்டு பயிற்சி பண்ணதுனால, சைதன்ய மகாபுடைய ஆசீர்வாதத்தினால அவருக்கு நாமாச்சரியர், பகவானுடைய நாமத்தை இடையராது ஓதிக்கொண்டிருந்தார்.
அப்ப ஒரு பிறப்பால் ஒரு சூதரனா பார்க்கல அத்வைதர். அத்வைதர் அவர் என்ன பாக்குறாரு? ஆகச்சிறந்த வைஷ்ணவரா பாக்குறாரு. ஆகச்சிறந்த பிராமணர்களே சிறந்த பிராமண வைஷ்ணவரா பாக்குறாரு. அவருக்கு முதல் மரியாதை. ஆனா அஸ்வத்தாமன் பிராமண குலத்துல பிறந்திருந்தாரு, துரோணருடைய மகன். ஆனா என்ன காரியம் பண்ணாரு? திரௌபதியோட 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரியோட ராத்திரியா போய் திரௌபதியோட 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது கண்ட துண்டமா வெட்டி எரிச்சிட்டாரு. எலும்பு கூட மிஞ்சது, சாம்பலாக்கி. அப்ப யார் பிராமணன்? அஸ்வத்தாமன் பிறப்பால பிராமணன். செய்த செயல் சூதனோட கீழேயான செயல். அதை யார் விரும்ப மாட்டா? துரியோதன் கூட விரும்பல. அஸ்வத்தாமனுடைய செயலை துரியோதன் கூட விரும்பல. இத்தனை துரியோதன் கூட அசுரகுணம் படைச்சவன் தான். துரியோதனன் பொறாமைக்கார அசுரகுணம் படைச்சவன். அப்பேற்பட்ட அசுர குணம் படைத்த துரியோதனன் பொறாமைக்காரன் கூட இந்த அஸ்வத்தாமனுடைய செயலை கண்டு கேவலமா நினைக்கிறார். சே, இப்படி பண்றாரு அஸ்வத்தாமன். ஏன்னா சத்திரியனுக்கு வீரம் நேருக்கு நேர் யுத்தத்துல செயல்படுறது, நேருக்கு நேர் சண்டை போடுறது. அப்போ அஸ்வத்தாமன் பிறப்பால் பிராமணன், ஆனால் பிராமணன் அல்ல, பிரம்மபந்து. பிரம்மபந்து அல்லது துஜபந்து. ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு இலிகுலத்துல பிறந்தவர், ஆனா பக்தியில முதல் தரமானவர். அதனால இது பிராமணிலே சிறந்தவர். பிராமண சிரேஷ்டா, துஜஸ்ரேஷ்டா. பிராமணிலே சிறந்தவர், வைஷ்ணவரே சிறந்தவர். இதான் பாயிண்ட் இங்க. அதனால இங்க பிரபா என்ன சொல்றாரு? ஒரு வைஷ்ணவர் அல்லது ஒரு பிராமணருக்கு உணவளித்தல் என்பது சால சிறந்தது என்பதாகும். ஆகையினால் தான் இந்த யுகத்தில் ஹரே நாம என்று பகவானின் புனித நாமத்தை ஓதுவது மற்றும் வைஷ்ணவரை மகிழ்விப்பது என்பதே ஒருவன் ஆன்மீக வாழ்விற்கு, ஒருத்தருடைய ஆன்மீக வாழ்வுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு சிறந்த வழியாகும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா இந்த 2 வேலையை செய்யணும். பகவான் நாமத்தை ஒழுங்கா உச்சரிக்கணும், வைஷ்ணவத்தை ஒழுங்கா நடந்துக்கணும். இதுதான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. பகவான் நாமத்தை சிரத்தையோடு ஜபிக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்களை மகிழ்விக்கணும். வைஷ்ணவரை மகிழ்விக்கிறோமோ இல்லையோ சங்கடமே படுத்திடக்கூடாது. அது மகிழ்விக்கனாலும் பரவாயில்ல. அதனால பாயிண்டிக்கிறேன், எந்த அளவுக்கு நம்ம வைஷ்ணவரை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ண வசனம் ப்ராக்ரஸ். எந்த அளவுக்கு நம்ம பக்தர்களை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவோம். எந்த அளவுக்கு பக்தர்கிட்ட நம்ம விலகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே போயிடும். எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு அபராதம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தி விட்டு வலிக்கும். ரெண்டுமே நேர்மாறு, ரெண்டுமே நேர்மாறானது, ரெண்டுமே சக்தி வாய்ந்தது. பக்தனுக்கு சேவை பண்றது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யுதோ, பக்தனுக்கு அவதூறு பண்றது அந்த அளவுக்கு நமக்கு கெடுதலும் பண்ணிடும். ஏன்னா பகவான் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். என்ன சொல்றாரு? வைஷ்ணவர்களை தலை மேல வச்சு கொண்டாடுறாரு. அந்த வைஷ்ணவருக்கு நான் சேவை பண்றேங்கிறார் பகவான். அவ பகவானே வைஷ்ணவருக்கு சேவை பண்றேன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? பகவான் வைஷ்ணவருக்கு சேவை பண்றாரு இங்க சொல்றாரு இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணும்? பகவான் பக்தனை தலைமையில வச்சு கொண்டாடுறாரு, நம்ம தலைமையில வச்சு கொண்டாடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட நம்ம குற்றம் காணாம குறை சொல்லாம அன்பா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியோ தோல்வியோ இதை பொறுத்துதான் இருக்கு. நம்ம ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியா தோல்வியாக இதுதான் இருக்கு. பக்தர்கிட்ட குற்றம் காணவே கூடாது, குறை கண்டுபிடிக்கவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பக்தருக்கு சேவை பண்றோமோ அந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு அபராதம் பண்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டப்பட்டு போகும். ரொம்ப ஷார்ட், அதாவது ரொம்ப சூட்சமான விஷயம், ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். நேற்று ரூப கோசாமி மறைவு தினம். ரூப கோசாமி பத்தி நேற்று பேசிக்கணும். ரூப கோசாமி என்ன பண்ணாரு? ரூப கோசாமி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, தூய பக்தர். அவர் இந்த சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். ரூப கோசாமி என்ன பண்ணுவாருன்னா, அவர் ராதா கிருஷ்ணனுடைய லீலைகள், ராதா கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, ராதா கிருஷ்ணன் லீலைகளை எழுதும் போது, கவிதை எழுதும் போது, செயல் எழுதும் போது, அந்த லீலைகளை பாடும் போது, நாம ஜபிக்கும் போது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே. அவர் இதயத்துல ராதாகிருஷ்ணர் உணர்வர். ரூப கோசாமி ராதாகிருஷ்ண லீலைகளை பாடும்போது, எழுதும் போது, படிக்கும் போது, உச்சரிக்கும் போது அவர் இதயத்துல ராதாகிருஷ்ணர் நடனம் ஆடுறதையும் ராதாகிருஷ்ணர் தரிசனத்தையும் நித்தியமா பார்க்கக்கூடிய ஒரு தூய பக்தர். அப்படிதான் ஒரு நாள் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ராதாகிருஷ்ணர் லீலைகளை பாடிட்டு அப்படியே தன்னை மறந்து இருக்கும் போது அந்த லீலைகளை பகவான் அந்த இதயத்துல வெளிப்படுத்துறாரு. எந்த லீலைகளை ரூபகோசாமி பாடிட்டு இருக்காரோ, எந்த லீலைகளை ரூபகோசாமி எழுதிட்டு இருக்காரோ, அந்த லீலைகளை ராதாகிருஷ்ணர் இதயத்துல காமிக்கிறார். அப்படி ராதாகிருஷ்ணன் விளையாடுறாங்க, பேசுறாங்க, ஊஞ்சல் விளையாடுறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்து ரூபகோசாமி ஆனந்தத்துல சிரிக்கிறார். ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் ஊடல் ஏற்படும். ஒரு காதலன் காதலிக்குள்ள வர ஊடல் மாதிரி ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் ஊடல் ஏற்படும். அதை நினைத்து ரூபகோசாமி சிரிக்கிறாரு. எதிர்த்தாப்புல ஒரு மாற்றுத்திறனாளி வைஷ்ணவர் வந்துட்டு, ரூபகோசாமி சிரிச்சுட்டு இருக்கும் போது எதிர்த்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி வைஷ்ணவர். அவர் என்ன நினைச்சிட்டாரு, ரூபகோசாமி என்ன பார்த்தா சிரிக்கிறாரு, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க, நியாயம், ஏன்னா அவங்க பக்தர் கிடையாது. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி போனா, இப்ப நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் போகும்போது இந்த மாதிரி இந்த குடும்பி வச்சு ஒரு ஆள் போறேன், தெரியாது நம்மளை பத்தி. ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தி பண்றவங்க, நான் கிருஷ்ண பக்தரை பத்தி வெளி ஜனங்களுக்கு தெரியாது. தெரியாம அவங்க சொல்லலாம், பாரு நாம போட்டு ஒரு சாமி வந்திருக்கு சொல்லுவாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா குடும்பம் வச்சு ஒரு சாமி போதுவாரு அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லை, காலை காசுல வந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. புக்க தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாதவங்க சொல்லலாம். ஒரு டிவோட்டி சொன்னா எப்படி இருக்கு, ஒரு பக்தர் உங்களை பார்த்து என்ன உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி என்ன இவரு வெளியில உணவு சொன்னா பரவாயில்ல, ஏன் இவரு இப்படி சொல்றாரு, எனக்கு உடல்ல குறை இருக்குதா அதுக்காக இப்படி சொல்லணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணும். அப்போ அந்த பக்தர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ரூபகோசாமி ராதாகிருஷ்ண லீலை நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தாரு. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவர் என்ன பார்த்தா சிரிக்கிறாரு நினைச்சிட்டாரு. அப்படி நினைச்சிட்டு அவர் வருத்தப்பட்டாரு, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கலாம், இவனுக்கு கால் ஒரு மாதிரி இருக்கு, இவன் ஒரு மாதிரி விகாரமா இருக்கான்னு, ஆனா ரூபகோசாமி என்ன பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு வருத்தப்பட்டு போயிட்டேன். அந்த வருத்தப்பட்டு அவர் இந்த இடத்த விட்டு போனாரு. ரூபகோசாமி இதயத்துல அந்த ராதாகிருஷ்ண லீலை போயிடுச்சு. ரூபகோசாமி இதயத்துல அந்த ராதாகிருஷ்ண லீலை மறைஞ்சிருச்சு. திரும்ப திரும்ப முயற்சி பண்றாரு, வரமாட்டேங்குது. யார் அவரு, ரூபகோசாமி தூய பக்தர். சைதன்ய மகாபுருடைய இதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லக்கூடியவர். சைதன்ய மகாபுரு என்ன நினைக்கிறாரோ அதை எழுதக்கூடியவர். சைதன்ய மகாபுரு இதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லக்கூடியவர். பகவானுடைய ஆன்மீக உலகத்துல நித்தியமா சேவை பண்ணக்கூடிய ரூபமஞ்சரி. பகவானுடைய ஆன்மீக உலகத்துல கோபிகளுக்கு சேவை பண்ணக்கூடிய ரூபமஞ்சரி, நித்தியமான சேவகர். அவர் இந்த பூமியில தூய பக்தியை பயிற்சி பண்றாரு. எந்த மாதிரி, ரூபகோசாமிக்கு எவ்வளவு சம்பளம், 500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பொற்காசுகள் சம்பளம். ரூபா சனாதன் அனுப்பமா. ரூபா சனாதன் அனுப்பமாவுக்கு 3 சகோதரருக்கு நவாப் ஹுசைன் ஷா பெங்கால்ல 3 போஸ்டிங் கொடுத்தாரு. ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். பிரதான மந்திரி, முதலமைச்சர். ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் பிரதான மந்திரி, இன்னொருத்தர் ஹோம் மினிஸ்டர். அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம். மாளிகை மாதிரி வீடு ராம்கேலிங்கிற இடத்துல, பெங்காலுடைய கேபிட்டல். அப்ப பெங்காலுடைய தலைநகர் ராம்கேலி. அந்த ராம்கேலியில மாளிகை அரண்மனை கொடுத்துட்டாரு நவாப் ஹுசைன் ஷா. இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய அரண்மனையை கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து ஆயிரக்கணக்கான பொற்காசிலையும் கையில் கொடுத்தாரு. அந்த வேலையை தூக்கி போட்டு வந்தார் துச்சமா. இருக்குது வேண்டாம், நம்ம வருவோம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா வந்தாங்க, தூக்கி போட்டு வந்தாங்க. யாரு, பெரிய ஜமீன்தார்கள். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தவங்க. ரகுநாத் தாஸ் கோசாமி பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல பிறந்தவர். கோடிக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு ரகுநாத் தாஸ் கோசாமி. ரூபா சனாதனா பெரிய பிராமண குலத்துல பிறந்த பெரும் பண்டிதர்கள். உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்த, கர்நாடகா சமுத்தியா பிராமண குலத்துல பிறந்த பெரிய பண்டிதன்மார்கள். அந்த மாதிரி ஆளை பிடிச்சு நவாப் நம்ம கிட்ட வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலி என் கூட இருக்கணும், எப்பவுமே புத்திசாலி கூட வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு புத்தி இருக்கோ இல்லையா, நவாபுக்கு புத்தி இல்ல தெரிஞ்சு போச்சு. அதனால இங்க புத்திசாலி கூட வச்சுக்கணும்னு பார்த்தேன். இவங்க நம்ம கூட இருந்தா நம்ம ராஜ்யத்தை விரிவுபடுத்தலாம். வேலைக்கு போக மாட்டேன்ட்டாங்க.
நவாப் போய் சொல்றாரு மூணு பேருடைய இந்த மூணு பேருடைய புகழ் வந்து நவாப் கேள்விப்பட்டார். அப்போ வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முஸ்லீம்கள் ஆண்டு வந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்ப பெங்காலுடைய கேபிட்டல் ராம்கேலி, அதுக்கு நவாப் ஹுசைன் ஷா தான் கவர்னரா இருக்காரு. நவாப் ஹுசைன் ஷா அவர் கேள்விப்பட்டார் இந்த மூணு பேரு, ரூபா, சனாதன், அனுப்புமா. அதாவது அமார், சந்தோஷ், ஆஹ், அமார், சந்தோஷ், வல்லபா. இந்த மூணு பேரும் அவங்களுடைய ஃபேமிலி நேம். அவங்க அப்பா வச்ச பேர் வந்து ஒருத்தருக்கு அமர், ரூப கோசாமிக்கு அமர்னு பேரு, சனாதன் கோசாமிக்கு சந்தோஷ்னு பேரு, அனுப்புமாக்கு வல்லபான், மூணு பேர். இந்த மூணு பேருடைய சிறப்பை கேள்விப்பட்டாரு. இவங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்காங்க, பெரிய பண்டிதர்கள், பன்மொழி திறன் படைச்சவங்க, நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, பெரிய ஸ்காலர் அவங்க. அவ போய் சொன்னாங்க மூணு பேர்ட்டையும். நவாப் பண்ணாரு, நீங்க மூணு பேர் எங்கிட்ட வேலைக்கு வாங்க, உங்களுக்கு 1000 பொற்காசு தனி இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கு 1000 பொற்காசு மாசம் மாசம் எண்ணி வைக்கிற 1000 பொற்காசு உங்க கையில. ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் கூட இருக்க போதும். நீங்க வந்து என் கூட இருந்தா போதும், 1000 பொற்காசு கொடுக்கு. நாம தான் என்ன சொல்லுவோம், ஐயோ ஐயோ 1000 பொற்காசு, 1000 பொற்காசு ஆச்சு, 1000 பொற்காசு யார் தருவா இல்லையா? பாட்டில் எவ்வளவு பிழை இருக்கோ அந்த பிழையை பொறுத்து கொண்டு பொற்காசுக்கு அழித்து விடுக்கல, மீதி மட்டும் இவருக்கு கொடுக்கல. பாத்திருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் சொல்ற ஒரு ஸ்டோரி. அது மாதிரி 1000 பொற்காசு யார் விடுவா இந்த காலத்துல? அப்ப அன்னைக்கு 1000 பொற்காசு, இன்னைக்கு பவுன் விலை என்னது யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பொற்காசு சம்பளமா கொடுத்தாங்க ரூப கோசாமிக்கு. இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன? பல லட்சம், பல 1000 லட்சம், கோடி. அத வந்து போமா வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் வேலை பார்க்க முடியாது, நீ பசுமாமிசம் சாப்பிட்றவன் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன். இவர் கெஞ்சுறாரு, வேலை கிட்ட வந்து வேலை, நான் உங்களை வந்து நான் என் சகோதரர் மாதிரி பாத்துக்கிறேன், என்னுடைய உடன் பிறக்காத கூட பிறக்காத சகோதரர் மாதிரி உங்களை பாத்துக்கிறேன். முடியாதுட்டு வரமாட்டேன். இவர் என்ன பண்ண, அடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போனார். இந்த நவாப் ஹுசைன் ஷா வந்து ரூப கோசாமிட்ட அப்பா அம்மா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றாரு, உங்க பசங்களை என்கிட்ட வேலைக்கு அனுப்புங்க, நான் ஏன் உங்க பையன் என்ன உங்க பையனா நினைச்சுக்கோங்க, உங்க பையனை நான் என்னுடைய சகோதரன் நினைச்சுக்கிறேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். காலில் விழுந்து அனுப்பிச்சிருவோம் நம்மளா இருந்தா. ஓப்பா சாமி, யாரு இந்த காலத்துல வருவோம், கவர்மெண்ட் ஜாப் யார் விட்டு கொடுப்பா? கோர்ட்ல குமாஸ்தா வேலை கிடைச்சாலே பெருசுன்னு நினைக்கிற காலம். கோர்ட்ல குமாஸ்தா வேலை, ஒரு கிளர்க்கு, பியூனு, பஸ்ல கான்ட்ராக்டர் டிரைவரு, இந்த மாதிரி அரசு உத்தியோகம், ஒரு ஸ்கூல் டீச்சரு, இந்த மாதிரி அரசு உத்தியோகம் கிடைச்சாலே வரப்பிரசாதமா நினைக்கக்கூடிய காலம் இது. அன்னைக்கு வந்து நவாப் ஹுசைன் சார் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறேன். அப்பா சொல்லிட்டாரு, அவங்க அப்பா முடியாது, என் பசங்க அனுப்ப மாட்டேன், உன்னை பார்த்தாலே நம்ம கங்கையில குளிக்கணும். ரூபவாசன் அப்பா சொல்றாரு, நீ ஒரு நீச்சல், நீ வந்து ஒரு பிற உயிரை கொண்டு சாப்பிடுற, உன்னை பாக்குறதே தோஷம், நான் போய் கங்கையில குளிக்கணும்னு. நவாப் வந்து கெஞ்சி பாக்குறாரு, கெஞ்சுறாரு, ஒண்ணு நடக்கல. கடைசியில கோவம் வந்துருச்சு நவாப். கடைசி நவாப் என்ன சொன்னாரு, உங்க மூணு பசங்களும் என்கிட்ட வேலை பார்க்கலைன்னா ஒருத்தரும் இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ண விட மாட்டேன். இங்க யாருமே ஜெபம் பண்ண முடியாது, ராம் கேலியில யாரா ஜெபம் பண்ணா அவங்க தூக்கு தண்டனை ஜெயில போட்டுரு, பக்தர்ல ஓட ஓட விரட்டி அடிப்பேன், மண்டையை உடைப்பேன், கோயிலெல்லாம் உடைப்பேன். இதெல்லாம் பாக்கணுமா நீங்க? நான் ஒழுங்கா பேசாம இருக்கணும்னா உங்க பசங்க என்கிட்ட வேலை பார்க்க சொல்லுங்க. உங்க பசங்க கிட்ட வேலை பார்க்கலன்னா இந்த ஊர்ல ஒருத்தர் கூட நாம ஜெபிக்க முடியாது, ரோட்ல ஜெபம் பண்ணிட்டு போக முடியாது, கிடக்கு போட முடியாது, யாருக்கு கோயில் வழிபாடு பண்ணணும் எல்லாத்தையும் உடைச்சிடுவேன், பக்தர்லாம் கொண்டுடுவேன். அப்ப மற்றவங்க நன்மைக்காக, மற்றவங்க பக்தி நல்லா செய்யணும், வைஷ்ணவர்கள் சந்தோஷமா இருக்கணும், கோயில்கள்ல விக்கிரக வழிபாடு நல்லபடியா நடக்கணும், அவங்களுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்க ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அனுப்பணும். இஷ்டமே இல்லாம வேலைக்கு போனாங்க, அது நடந்துடும். நம்ம கிருஷ்ண பக்தியில ஆர்வம் வந்துச்சுன்னா வேலைக்கு போக இஷ்டம் வர, அதனாலதான் கோயில ஜாயின் பண்ணிட்டேன். இஷ்டம் போயிடுச்சு. கூப்பிட்டு கேட்டு, நீங்க முன்ன மாதிரி ஒர்க் பண்றது இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு. அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். நம்ம கிருஷ்ணன் மேல நமக்கு சேவையில ஈடுபாடு வந்துச்சுன்னா பௌதி விஷயங்களை வெறுத்து போயிடும். ஒரு வருஷம் போராடி வெறுத்து போச்சு, வேலைக்கு போய் பிடிக்கல, என்ன பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ அது மாதிரி ரூப கோசாமி, சனாதன் என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற இடத்தையே ஒரு பிருந்தாவனம் ஆக்கிட்டாங்க. அங்க சுத்திய வந்து துளசி செடிகளா வச்சு தினமும் கீர்த்தனம், அழகா ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணி அவங்க இருக்கிற இடத்தையே பிருந்தாவனம் ஆக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரூபகோசம் என்ன நினைக்கிறாரு, எனக்கு சைதன்ய மாவுடைய கருணை கிடைக்கணும்,
அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. தன்னுடைய பதவி, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு ரூபகோஸ்வாமி. அதான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தமது செயல்களின் பலன்களை அனைத்தையும் முற்றிலுமாக எனக்கு அர்ப்பணித்து விட்டவர். ஏன் இன்னைக்கு ரூபகோஸ்வாமி இவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்கோம்? இதுதான் காரணம். அவருக்குன்னு சுயநலம் ஒரு துளி கூட கிடையாது. சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு 1000 பொற்காசுகள் அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாரு. அதெல்லாம் 3-4 பாகமா பிரிச்சு என்னெல்லாம் சேர்த்து ஒரு படகு நிறைய, ஒரு போட்டு நிறைய, யோசிச்சு பாருங்க. ஒரு போட்டு நிறைய பொற்காசுகள், ஒரு பெரிய படகு நிறைய பொற்காசு. அந்த தங்க நாணயங்களை 4 பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதா கொடுத்துட்டாரு வைஷ்ணவ சேவைக்காக. ஒரு பாகத்தை தன் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு பாகத்தை ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. கொடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லை, போட்டுட்டு ட்ரெஸ்ஸோட கிளம்பிட்டு அங்க அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் பிருந்தாவனம் போற வழியில கேள்விப்பட்டாரு சைதன்ய மாவு பிரயாகையில இருக்காரு. பிரயாகையில வேணி மாதவர் கோயில் இருக்கு. அந்த 3 நதிகள் திரிவேணி சங்கம் பண்ற இடத்துல கங்கா, யமுனா, சரஸ்வதி, ரொம்ப புனிதமான பிரயாகராஜ் தீர்த்தராஜ், தீர்த்தங்களின் அரசன். அந்த இடத்துல வச்சு ரூபகோஸ்வாமி சைதன்ய மாப்பு சந்திக்கிறார். அப்படியே எப்படி விழுந்தாரு? ஒரு புல்லுக்கட்ட வாயில வச்சுட்டு ஒரு ஒரு விலங்கு எப்படி நடத்துக்கும் எஜமானிட்டு, அந்த மாதிரி சாஷ்டமா நமஸ்காரம் பண்ண, மகாபிரபு என்ன உங்க சேவகனா இருக்கீங்க. தத்வா தூர்ணமசேஷ் மண்டலபதி, பெரிய பெரிய மண்டலபதி ஜமீன்தார் குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க கிட்ட கப்பம் கட்டுறதுக்கு பெரிய பெரிய ஜமீன்தார் கை கட்டி நிற்பாங்க பெங்கால்ல. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி கப்பம் கட்டுறதுக்கு ஜமீன்தார்கள் கை கட்டி நிற்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சைதன்யம் அப்படி சேவைதான் வேணும்னு வந்திருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும். தமது செயல்களின் பலன்கள் அனைத்தையும் முற்றிலும் எனக்காகவே அர்ப்பணித்து விட்டவர்களும் எனது பிரசாதத்தினால் எப்போதும் திருப்தி அடையும். பிரசாதத்தவர் அதுவும் ஒன்றும் கிடையாது. ரூப கோசாமி, சனாதன் கோசம் பிருந்தாவனத்துல எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில, இன்னொரு நாள் இன்னொரு மரத்துக்கடியில, ஒரே ஒரு உள்ளாடை மட்டும்தான் அணிஞ்சிருந்தாங்க. தத்வா தூர்ணமசேஷ மண்டலபதியும் சனே துச்சவா கௌபீன கண்டாஸ்திதோ, வெறும் ஒரு உள்ளாடை மட்டும்தான் ஊட்டி இருந்தாங்க. அவனோட சொத்துன்னா கழுத்துல போடுற துளசி மாலை, கையில வச்சிருக்க ஜபமாலை, அவ்வளவுதான். கோஸ்வாமியோட சொத்து என்னது? கழுத்துல போடுற துளசி மாலை, கையில வச்சிருக்க துளசி மாலை, அவ்வளவுதான் சொத்து. அவ்வளவு எளிமையா வாழ்ந்தாங்க, பணிவார் இருந்தாவும். எல்லாத்தையும் விட்டுட்டு பிரசாதம் கூட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்டு முன்னாடி போவாங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுவாங்க, 2 ரொட்டி, ஒரு டம்ளர் பால். சிலப்போ அதுவும் கிடையாது. சிலப்போ கிருஷ்ணருடைய லீலைகளை நினைத்து நினைத்து தண்ணியை மறந்து சாப்பிடறதே மறந்துடுவாங்க. 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருப்பாங்க, வாரக்கணக்கா சாப்பிடாம இருப்பாங்க. பகவான் லீலைகளே ஸ்மரணம் பண்ணிட்டு ஒரு நாள் டைம் ஆச்சு. ஒரு நாள் ரூபகோஸ் ஒரு நாள் ரூப கோசாமி என்ன பண்ணாரு? அவருக்கு சனாதன் கோசாமி ரொம்ப அன்பு. 2 பேர் சகோதரர்கள் தான். ஆனா சனாதன் கோசாமி பிருந்தாவனத்துல எல்லாருக்கும் பிரியமான, பிருந்தாவனத்துல குரு மாதிரி சனாதன். சனாதன் கோசாமி மேல எல்லாரும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ரூப கோசாமிக்கு ரொம்ப பிடிக்கும் சனாதன். ஆனா நான் சனாதனுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே கொடுத்தது இல்லை. அப்போ ஒரு நாள் ரூப கோசாமி என்ன ஆசைப்படுறாரு, சனாதன் கோசாமிக்கு ஒரு நாள் ஒரு கீர் இருக்குல்ல, பாயசம், மில்க் ஸ்வீட், பால் பாயசம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. சனாதனுக்கு பால் பாயசம் பண்ணி கொடுக்கணும். ஆனா ஒண்ணும் இல்ல, கையில தானியமோ பாலோ அடுப்போ ஒண்ணும் கிடையாது. ஒரு குடிசையில தான் உட்கார்ந்துருக்காரு. அந்த குடிசை கூட ஒரு ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருக்கு. நீங்க விருந்தாவன்ல ராதா தாமோதர் கோயில் இருக்குல்ல, இந்த ராதா தாமோதர் கோயில போனீங்கன்னா ப்ரோப்பா ஒரு சின்ன அறையில உட்கார்ந்துருப்பாரு. அந்த அறைக்கு முன்னாடி ரூப கோசாமி சமாதி மந்திர் இருக்கு. அது அந்த இடம் ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் அந்த அறை, அவ்வளவுதான் இருக்கு. அங்க உட்காந்து யோசிக்கிறாரு, நான் சனாதனுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணுமே, எப்படி கொடுப்பேன்? அட்லீஸ்ட் ஒரு பாயாசமாவது கொடுக்கணும். சனாதன் வந்தாருன்னா ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும். அப்போ ஒரு பொண்ணு வந்தா, ஒரு ஆயிரக்குள்ள பொண்ணு. அந்த பொண்ணு பாபாஜி, ரூப கோஸ்வாமி பாபாஜி, என்கிட்ட கொஞ்சம் அரிசி, அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, பால்லாம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? இதை வச்சு நான் ஸ்வீட் பண்ணி கொடுக்குமா உங்களுக்கு, சாப்பிட்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்பதான் மனசுல நினைச்சேன், சனாதனுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஒரு 6-7 வயசு தான் இருக்கும்.
அந்த பொண்ணு சொன்னா என்கிட்ட வந்து சர்க்கரை இருக்கு, அப்புறம் நெய் இருக்கு, பால் இருக்கு, குங்குமப்பூ எல்லாம் இருக்கு, இதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரைஸ் பண்ணி கொடுக்குமா, கீர் பண்ணி தரணும். சரிம்மா பண்ணி கொடு. அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு விறகெல்லாம் வச்சு அதுல பானை வச்சு அந்த சாதம், அப்புறம் நெய், அப்புறம் வந்து வெல்லம் இதெல்லாம் போட்டு பாயாசம் பண்ணி குங்குமப்பூல வந்து நல்லா டேஸ்டியா முந்திரி எல்லாம் போட்டு பாயாசம் பண்ணிட்டாங்க. பண்ணி கொடுத்துட்டு என்ன ரொம்ப நேரம் வீட்டுல தேடுவாங்க, நான் போறேன்னு போயிட்டேன். சனாதன் வந்தாரு. சனாதன் வந்தோடனே அவருக்கு நீங்க உங்களுக்கு பிரசாதம் வச்சிருக்கேன். ரூப கோசாமி சொன்னாரு, நான் உங்களுக்கு பிரசாதம் வச்சிருக்கேன். பிரசாதமா? உங்களுக்கு எங்க கிடைச்சது பிரசாதம்? நீங்க தான் வந்து நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும், இதை சாப்பிடுங்க. சொல்லுங்க எப்படி கிடைச்சது? அது ஒரு பொண்ணு வந்து கொடுத்தா. அந்த பொண்ணு வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அது கையில கையில அந்த பிரசாத் கையில போட்ட உடனே சனாதனுக்கு இந்த மயிர் கூச்சல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படி ஸ்டாப் நிக்குது. உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிக்குது. ஆஹ் அந்த பிரசாத் எடுத்து வாயில வச்ச உடனே அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அவர் நாக்கு வந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கு. ஏய் ரூபா, இந்த மாதிரி பிரசாதம் நான் சாப்பிட்டதே இல்லைன்னா நீயும் சாப்பிட்டு பாருங்க. ரூபகோசம் எடுத்து வாயில வைக்கிறாரு, அப்படியே நாக்குல போய் உள்ள போயிடுது, கழிச்சு போயிடுது. கண்ணெல்லாம் கண்ணீர், உடம்பெல்லாம் மயிர் குத்தி நிக்குது. அவரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. யாரு எப்படி வந்தது உனக்கு, யாரு கொடுத்தா? நீ அந்த கொண்டு வந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க. அந்த கொண்டு வந்தாலே அந்த பொண்ணை பத்தி சொல்ல, ஒரு 6-7 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. தலைமுடியெல்லாம் நல்லா கருகருன்னு கருணாக மாதிரி இருந்தது. தலைமுடி, கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருந்தது. தங்கத்தை உருக்கி காய்ச்சின மாதிரி ஒரு கலர். தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்துன என்ன ஒரு கலர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர். தப்த காஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி. அந்த பிருந்தாவனத்தின் நாயகி பிருந்தாவனேஸ்வரி, பிருந்தாவனத்தோட ராணி ஸ்ரீமதி ராதாராணி வந்துட்டாங்க சேவை பண்றதுக்கு. இங்க என்ன சொன்னார் கிருஷ்ணா, நான் என் பக்தனுக்கு சேவை பண்ணுவேன்னாங்க. அதேதான் ராதாராணி. ராதாராணி பார்த்தாங்க, ரூபகோசாமி ஆசைப்பட்டாரு சனாதனுக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு, நானே போய் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளவுதான், சனாதனுக்கு தூக்கி வாரி போயிடுது. அவர் சொன்ன அடையாளம் எல்லாம் வச்சுட்டு, ஏன் வந்தது யாருன்னு உனக்கு தெரியல? அது ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி வந்திருக்காங்க, நீ அவங்ககிட்ட போய் சேவை வாங்கியிருக்க, தப்பு இல்ல இது. நம்ம ராதிக்கு சேவை பண்ணணுமா, ராதை நமக்கு சேவை பண்ணணுமா? ரூபா சொன்னார், நாம தான் ராதாராணிக்கு சேவை பண்ணணும், நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த ஸ்வீட் ரைஸ் விட முடியல, சாப்பிட்டுட்டே பேசுறாங்க 2 பேரும். அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சேவை வாங்கியாச்சு, அதனால ஸ்வீட் ரைஸ் அவ்வளவு டேஸ்ட். 2 பேரும் சாப்பிட்டுட்டே கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஏதோ ஒரு கதை சொல்ல போய் இன்னொரு கதை நிக்குது. அந்த பழைய கதை அப்படியே பெண்டிங். என்ன கதை பெண்டிங்ல இருக்கு? ஆஹ் என்னாச்சு, ரூபகோசாமி ஆஹ் அவர் சிரிச்சுட்டார் இல்லையா. அவர் சிரிச்சுட்ட உடனே அந்த மாற்றுத்திறனாளி வைஷ்ணவர் இருக்காருல்ல, அவர் மனசு வருத்தப்பட்டு போயிட்டாரு. அவர் மனசு வருத்தப்பட்டு போனது ரூபகோசாமிக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணாரு, திரும்பி திரும்பி ராதாகிருஷ்ணன் லீலைகளை நினைக்கணும்னு பாக்குற, நினைக்க முடியல, மனசுல வரவே மாட்டேங்குது. எந்த ரூபகோசாமி அவர் எழுதும் போது பாடும் போது ராதாகிருஷ்ணன் லீலைகளை மனதுல உணர்வாரோ அதை அவரால் உணர முடியல. திரும்ப திரும்ப முயற்சி பண்றாரு. ஏன், என்னாச்சு, என்ன நடந்தது, என்ன நடந்தது? அப்ப சனாதன் வேற. சனாதன் கேட்கிறாரு, சனாதன் எனக்கு வந்து இதயத்துல ராதாகிருஷ்ணன் விட்டு போயிட்டாங்க. என் இதயத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் விட்டு போயிட்டாங்க. நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஞாபகம் வரமாட்டேங்குது. நான் திரும்ப திரும்ப முயற்சி பண்றேன். அப்ப சனாதன் கேட்டார், நீ ஏதாவது வைஷ்ணவ அபராதம் பண்ணியான்னு. ஏதாவது வைஷ்ணவுக்கு அபராதம் பண்ணியா? உபவாசம் நினைவு கட்டில கூட நான் பண்ணதில்லை. என் லைஃப்ல நான் வைஷ்ணவுக்கு அபராதம் பண்ணதே இல்லை. நோ நோ நோ, நீ பண்ணிருக்க, இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. உன் இதயத்தில் நீ ராதாகிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த எண்ணம் இல்லை, அது உதயமாகவில்லை என்றால் நீ வைணவருக்கு அபராதம் செய்து விட்டாய். இல்ல சனாதனா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் எந்த வைஷ்ணவுக்கு அபராதம் பண்ணல. எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுமே, நான் யாருக்கு இல்ல. கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நாள் விருந்து கூப்பிடுங்க, நீ ஒரு பெரிய விருந்து பண்ணிட்டு எல்லா வைஷ்ணவரும் கூப்பிடுங்க. யார் அந்த விருந்துக்கு வரலையோ அப்ப அவருக்கு மேல வருத்தமா இருக்காருன்னு. அப்ப நீங்க அந்த வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணிட்டீங்க, அந்த பக்தருக்கு ஏதோ குற்றம் செஞ்சுட்டீங்க. அப்ப அவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் உங்க இதயத்துல ராதாகிருஷ்ணன் நீங்க உணர முடியும். அதே மாதிரி ரூபகோசம் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய விருந்து பண்ணாரு, எல்லா பக்தரையும் கூப்பிட்டாரு. இந்த மாற்றுத்திறனாளி வைஷ்ணவர் வரல. அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ரூபகோசம் என்னப்பா சிரிச்சிட்டாரு, அப்படின்னு நான் வந்து மோசமாயிட்டேன், ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி சிரிச்சாரு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணாரு, அவருக்கே என்ன பிடிக்கல, அதான் என்னப்பா சிரிச்சிட்டாரு, நான் ஏன் எங்க போகணும்,
அவர் விருந்து கொடுக்கிறார். பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா வைஷ்ணவரையும் கூப்பிட்டு ரூப கோஸ்வாமி விருந்து கொடுத்தாரு. இவர் வரல. ஏன்னா எனக்கு வருத்தம், என்னை பார்த்து சிரிச்சுட்டாரு. இது ரூப கோஸ்வாமி கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, அந்த பக்தர் தான் என்னுடைய செயலால பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ நான் வந்து யதார்த்தமா, அவர் யதார்த்தமா பகவான லீலைகளை நினைச்சு சிரிச்சாரு. இவர் என்ன புரிஞ்சுட்டாரு? அப்போ தெரியாம கூட நடந்துட்டாலும் அபராதம் பண்ணி. ரூப கோஸ்வாமி வந்து அந்த வைஷ்ணவரை பார்த்து சிரிக்கல, அவர் ராதாகிருஷ்ண லீலையை நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? என்ன பார்த்தா சிரிச்சாரு நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் ரூப கோஸ்வாமி மன்னிப்பு கேட்டாரு. நான் உங்களை பார்த்து சிரிக்கல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ராதாகிருஷ்ண லீலையில தான் சிரிச்சிருந்தேன், நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஐயோ, நான் அப்படி நினைச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் மன்னிப்பு கேட்கிறேன். இவரு இப்ப எவ்வளவு பெரிய வைஷ்ணவரு, ரூப கோஸ்வாமி எவ்வளவு பெரிய வைஷ்ணவரு, அவர் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். அவர் காலில் விழுந்துட்டாரு. ஐயோ, நீங்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, நான் தான் உங்களை மன்னிப்பு கேட்கணும், நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன். அவ்வளவுதான், ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. இதயத்துல திரும்பியும் ராதாகிருஷ்ண லீலைகளோ, எந்த ரூப கோஸ்வாமி இதயத்தை விட்டு ராதாகிருஷ்ணன் போனாங்களோ திரும்பியும் இதயத்துல. பாத்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு வைஷ்ணவருக்கு நம்ம சேவை பண்றோமோ, எந்த அளவுக்கு அவங்ககிட்ட நம்ம மரியாதை நடந்துக்கிறோமோ, அன்பு செய்யணுமோ, அந்த அளவுக்கு பகவான் நம்ம இதயத்தில் இருப்பார். எந்த அளவுக்கு இது ஆப்போசிட் நடக்குதோ அந்த அளவுக்கு பகவான் நம்மளுக்கு விலகி போயிட்டே இருக்கு. இதயத்தை விட்டு போயிட்டு உணரவே முடியாது. ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஜபத்துல சுமையே வராது. ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், என்ன சாண்டிங் பண்ணா தூக்கம் வருது, டேஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, எங்க அபராதம் பண்ணிட்டு. அதனால இந்த அபராதங்கள் தவிர்க்கும், அபராதங்களே பண்ணக்கூடாது. ஏன்னா ஏன் பக்தனுக்கு அபராதம் பண்ணக்கூடாது? பகவான் என்ன சொல்றாரு? அந்த பக்தனுக்கு நான் சேவை பண்றதுனாலதான் என் தாமரை பாதம் சக்தி வாய்ந்ததா இருக்குங்கிறார். அதனால இந்த தாமரை பாதம் எல்லாருடைய பாவத்தையும் போக்குதுங்கிறார். அந்த பக்தனுக்கு பிரசாதம் கொடுக்கறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்கிறார். பாத்தீங்களா? அப்ப எந்த பக்தருக்கு பிரசாதம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம சாப்பிடலாலும் பரவாயில்ல, யார் பிரசாதம் யார் கோயிலுக்கு வந்தாலும் யார் வீட்டுக்கு வந்தாலும் பிரசாதம் கொடுக்கணும். இல்ல, நான் நேற்று விரதம் இருந்தேன், கொஞ்சம் போல எடுத்து வச்சிருக்கேன், இவர் வந்துட்டாரு, கொடுக்கலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டேன். எல்லாத்தையும் கொடுத்தது. அந்த பக்தர் திருப்தி அடைஞ்சாருன்னா பகவான் முழு திருப்தி அடைஞ்சிட்டாரு. அதனால எந்த அளவுக்கு பக்தர்ல சந்தோஷப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தணும். எந்த அளவுக்கு நம்ம பக்தரை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்ம மேல திருப்தி அடைவார். எந்த அளவுக்கு பக்தர்களை வந்து நம்ம இன்சல்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்ம மேல அதிருப்தி அடையும். அவ்வளவுதான். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதனால இங்க கிருஷ்ணர் வந்து 4 குமார்கிட்ட சொல்றாரு, எனக்கு பக்தர்கள் ரொம்ப பிரியமானவங்க, அவங்க வந்து என்ன சரணடைஞ்சிருக்கிறதுனால நான் அவங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கேன். அவங்களுக்கு சேவை பண்றதுனாலதான் என்னுடைய தாமரை திருப்பாதை இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதை லட்சுமி தேவி விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். எல்லாம் லட்சுமியை தேடிட்டு இருக்காங்க, லட்சுமி பகவானுடைய தாமரை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு யாகத்துல நிவேதனம் பண்றதை விட என் பக்தனுக்கு கொடுக்கிற பிரசாதத்தினால நான் முழு திருப்தி அடைகிறேன். அதனால யாரெல்லாம் பகவானை திருப்திப்படுத்தணும், யாருக்கெல்லாம் பகவானுடைய கருணை வேணும், பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு பணிவிடை செய்யணும். அதன் மூலமா தான் பகவான் திருப்தி அடைவார். இதுக்கு ஆப்போசிட் நடக்கும்போது பகவான் நம்ம மேல அதிருப்தி அடையும். சோ பகவானை அதிருப்தி பண்ண வைக்கிறது நம்ம வேலை இல்லை, பகவானை திருப்தி பண்றதுதான் நம்ம வேலை. இந்த பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது